அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் தரக்க ருக்குனம் மின் அர்கானி ஸலா பத்தலத்து ஸலாத்துஹு வஜப அலைஹி இஆதத்து ஸலா இலல் ஆஹிர். இன்றைய வியாழக்கிழமை ஃபிக்ஹ் பாட தொடரில் சஜ்தா சஹு சம்பந்தமான சில சட்டதிட்டங்கள் இடம்பெறுகின்றன. எவ்வளவு கவனமாக ஓர்மையோடு ஐக்கியத்தோடு நாம் தொழுத போதும் சில சமயங்களில் தொழுகையிலே சில தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. தொழுகையிலே வைத்து அந்த தவறுகளை நாம் சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நம்முடைய ஷரியத் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இயன்ற மட்டும் தவறுகள் நிகழ்ந்து விடாதவாறு ஒரே கவனத்தோடு நாம் தொழ வேண்டும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை. அதே சமயத்திலே கவனக்குறைவாகவோ அல்லது கவனமாக தொழுதும் கூட சில தவறுகள் நிகழ்ந்து விடுமானால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகிறான் சஜ்தா சஹு மூலமாக. சஜ்தா சஹு என்றால் மறதியினால் ஏற்பட்ட தவறுகளுக்கு ஈடாக நாம் செய்கின்ற சஜ்தா. அந்த சஜ்தாவினுடைய ஒரு பரக்கத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டு விடுகிறான், கபூல் செய்து கொடுக்கிறான். அது சம்பந்தப்பட்ட பாடம்தான் இடம்பெறுகிறது. ஆனால் தொழுகையிலே சில முக்கியமான ருக்குணுகள் இருக்கின்றன, உள்ஃபரல் என்று கூறுவார்கள். இந்த ருக்குணுகள் தவறிவிட்டால் கண்டிப்பாக நாம் திரும்ப தொழுதாக வேண்டும். தொழுகையிலே வைத்து நாம் அதற்கு ஈடு பண்ண முடியாது. ருக்குணுகள் என்றால் நிலை, ருக்கு, சுஜூத் மற்றும் அத்தஹியாத். இருப்பில் இருக்கிறோம் அல்லவா, தஷஹுத் இருப்பு. இல்லை ஏதாவது ஒரு ருக்குனு விடுபட்டு விட்டது என்பது நம்ம நினைவுக்கு வருமானால் தொழுகை நிறைவேறிய கையோடு நாம் திரும்ப தான் தொழுதாக வேண்டும். தொழுகைக்குள்ளே வைத்து நாம் அதை சரி செய்ய முடியாது. அதே போன்று வாஜிபுகளாகவே இருக்கட்டும், அந்த வாஜிபுகளை மறந்து விட்டால் தான் சஜ்தா சஹு. காரணம் சஹு என்பது மறதி என்பது மனிதனுக்கு சகஜமான ஒன்று. எனவேதான் அதற்கான பரிகாரத்தை நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அப்படி இல்லாமல் வேண்டுமென்றே ஒருவர் வாஜிபை விட்டாலும் கூட அவருடைய தொழுகை முறிந்து போய்விடும். மறுபடியும் அந்த தொழுகை யாதா செய்தாக வேண்டும். யாதா என்றால் திரும்ப. வாஜிபு இல்லை, ஒரு வாஜிபு என்ன, 3 ரக்காத் தொழுகை இருக்கிறது, 4 ரக்காத் தொழுகை இருக்கிறது. அதில் நாம் நடு இருப்பு இருக்கிறோம் அல்லவா, முதல் 2 ரக்காத்துக்கு பின்னே, அது வாஜிபு. ஒருவர் பரவாயில்லை, பெரிய விஷயம் ஒன்றுமில்லை, இது வாஜிபு தானே என்று அந்த நடு இருப்பு இல்லாவிட்டால், 2 ரக்காத்துக்கு பின்னாடி உண்டான அந்த நடு இருப்பு இல்லாவிட்டால் வேண்டுமென்று செய்தால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். திரும்ப தொழுதான் ஆக வேண்டும். மறந்து ஒருவர் 3ஆம் ரக்காத்தில் எழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த முதல் இருப்பிலே இருக்காமல் மறந்து ஒருவர் 3ஆம் ரக்காத்துக்கு, அதுவும் 3 ரக்காத் தொழுகையான மக்ரிபாக இருக்கலாம், 4 ரக்காத் தொழுகையான இஷா லொஹர் அசராக இருக்கலாம், அல்லது நாம் தனியாக முன் சுன்னத்தின் ஜும்மாவுடைய முன் சுன்னத்து 4 ரக்காத், ஜும்மாவுடைய பின் சுன்னத்து 4 ரக்காத், இதில் எல்லாம் இப்படி ஏற்பட்டு விட்டால், மறந்து ஏற்பட்டு விட்டால் கடைசி சஜ்தா சஹு செய்தால் போதுமானது. சஜ்தா சஹு என்பது என்ன என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான். இப்படி ஏதாவது மறதி ஏற்பட்டு விட்டால் அதற்கு ஈடாக நாம் தஷஹுதிலே, கடைசி அத்தஹியாத்திலே அந்த தஷஹுத் அளவுக்கு ஓரளவுக்கு ஓதிவிட்டு ஒரு பக்கமாக சலாம் கொடுத்து 2 சஜ்தா செய்து மறுபடியும் நாம் தஷஹுத் அத்தஹியாத் முழுமையாக ஓதி இரு பக்கமும் நாம் சலாம் கொடுப்பது, இதுதான் சஜ்தா சஹு. நாம் பார்த்திருக்கிறோம். அதன் மூலமாக அந்த தொழுகையில ஏற்பட்ட குறைகள் நிவர்த்திக்கப்பட்டு விடுகிறது. இது எந்தெந்த காரணங்களுக்காகவே நாம் சஜ்தா சஹு செய்ய வேண்டும் என்பதை இப்போது வரையறுத்து வரிசைப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக 2 விஷயத்தை நாம் மெயினாக குறிப்பிட்டு விட்டோம். தொழுகையில உள்ஃபரல் தவறிவிட்டால் கண்டிப்பா திரும்ப தொழுதாக வேண்டும். தொழுகையில வாஜிபே இருக்கிறது, அந்த வாஜிபை மறந்து நாம் விட்டால்தான் அதற்கு சஜ்தா சஹு. வேண்டுமென்று விட்டால் சஜ்தா சஹு கிடையாது, அது திரும்ப தொழுதாக வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் சொல்லிவிட்டோம். இப்போது எந்த மாதிரியான காலகட்டங்களை சஜ்தா சஹு செய்ய வேண்டும் என்று கேட்டால், தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது, அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா என்பது அது வாஜிபு. அதை ஒருவர் மறந்து விட்டு விட்டார், மறந்து அவர் ஓதவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு
தொடர்ந்து தொழத்தான் ஒரு ரக்காத்திலே ஆகா நாம் அல்ஹம்து சூரா ஓதவே இல்லையே என்கிற நினைப்பு வருமானால் அவர் சஜ்ஜா சஹு செய்தால் போதுமானது. தொழுகையினுடைய இறுதியில சஜ்ஜா சஹு செய்தால் போதுமானது. அது ஃபர்லு தொழுகையா இருக்கலாம், ஃபர்ல 2 ரக்காத்திலையும் விட்டுருக்கலாம், அல்லது ஒரே ரக்காத்திலும் விட்டுருக்கலாம், அல்லது வேற தொழுகையாக இருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, அதே போன்றுதான் லம்மு சூரா, அந்த சூறாவோடு சேர்த்து ஒரு சூறா ஓதுகிறோமா இல்லையா? அல்ஹம்து சூரா ஓதுவோம், அல்ஹம்து சூறாவுக்கு பின்னால ஏதாவது ஒரு சூறா இணைத்து ஓதுகிறோம் அல்லவா, அதற்குத்தான் லம்மு சூரா என்று சொல்வார்கள். இணைத்து ஓதுகிற சூறா என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. குல்யாயுல் காஃபிர் ஓதுவோம், குல்வல்லா ஓதுவோம். இந்த சூறாக்கள்ல ஏதாவது ஒரு சூறாவை நாம் விட்டோம் என்றாலும் கூட இதான் நசிய லம்ம சூரா இதன் ஃபாத்தியா ஃபில் ஊலையின் பரலி அவ எகுதாகுமா, பரல அந்த முதல் ரக்காத்திலே லம்மு சூறாவை விட்டாலும் கூட சஜ்ஜா சஹு நாம் செய்தாக வேண்டும். அது பரலு தொழுகையா இருக்கலாம், அல்லது சுன்னத் நஃபில் தொழுகையா இருக்கலாம். அல்ஹம்து சூறாவோடு நாம் சேர்த்து ஓதுகிற அந்த துணை சூறாவை நாம் மறந்து விட்டு நமக்கு நினைப்பு வருகிறது, ஞாபகம் வருகிறது. ஆஹா, நாம் ஒரு ரக்காத்திலே வெறும் அல்ஹம்து சூரா மட்டும்தானே ஓதினோம், துணை சூறா ஓதவில்லையே என்கிற ஞாபகம் வருமானால் சஜ்ஜா சஹு செய்துவிட வேண்டும். அதே போன்று தான் அல்ஹம்து சூரா ஓதுகிறோம். அல்ஹம்து சூறாவை ஒரு முறைதான் பரிபூர்ணமாக ஓத வேண்டும். 2 முறை ஓதினாலும் கூட சில சமயங்கள்ல நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படும். நம்ம நல்ல முறையில ஓதணுமா, இன்னொரு முறை ஓதுவோமே, அந்த குழப்பத்திற்கு நாம் இடம் தரவே கூடாது. காரணம், தொழுகையிலையும் கூட சைத்தான் புகுந்து விளையாடுவான். நமக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை, ஒரு கன்ஃபியூஸை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். 3 ரக்காத் தொழுதோமா, 4 ரக்காத் தொழுதோமா, அத்தகையா திருந்தோமா இல்லையா என்று அந்த குழப்பத்திற்கு இடம் தரக்கூடாது. நாம் அல்ஹம்து சூரா ஓதிருக்கிறோம், நல்லபடியாத்தான் ஓதிருக்கிறோம் என்கிற முடிவுக்கு வர வேண்டும். மறுபடியும் 2 முறை நாம் அல்ஹம்து சூரா ஓதிவிட்டோம்னால் சஜ்ஜா சஹு செய்ய வேண்டும். ஏன் சஜ்ஜா சஹு செய்கிறோம் என்று கேட்டால், அல்ஹம்து சூரா ஓதிய கையோடு துணை சூரா ஓத வேண்டும். துணை சூறாவை நாம் தள்ளி வைத்து விட்டோம். இப்படி தஹீர் செய்தாலும் கூட 2 முறை அல்ஹம்து சூரா ஓதுகிற போது துணை சூரா சற்று பிந்தி போகிறதா இல்லையா? பிந்தி போனாலும் கூட அது சஜ்ஜா சஹு என்பது நம்முடைய மார்க்கத்தின் ஒரு சட்டமாக இருக்கிறது. அதே போன்றுதான் தொழுகையில ஒருவர் 2 சஜ்ஜாவுக்கு பாரமா ஒரு சஜ்ஜா தான் செய்திருக்கிறார், 2ஆம் ரக்காத்துல எழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்கு கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்துக்கும் 2 சஜ்ஜாக்கள் இருக்கிறதா அறிந்த ஒரு விஷயம். இந்த 2 சஜ்ஜாக்கள்ல ஒரு சஜ்ஜா தான் செய்திருக்கிறார். பிறகு 2ஆம் ரக்காத்துக்கு வந்ததற்கு பின்னாலே 2ஆம் ரக்காத்தினுடைய சஜ்தா செய்கிற போதுதான் ஆகா, நாம் 1ஆம் ரக்காத்துல சஜ்தா வாஹிதா ஒரு சஜ்தா தான் செய்தோம் என்ற ஞாபகம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த 2ஆம் ரக்காத்துல 2 சஜ்தா செய்வோம் அல்லவா, அதோட சேர்த்து இன்னொரு சஜ்தா செய்து விட வேண்டும். பரிகாரம் தொழுகைக்கு உள்ளேயே இருக்கிறது, தொழுகைக்கு வெளியே கிடையாது. அது 2ஆம் ரக்காத்துல அந்த கூடுதலான அந்த முதல் ரக்காத்துல விட்ட சஜ்தாவை நாம் செய்யலாம், அல்லது 3ஆவது 4ஆம் ரக்காத்துல நினைப்பு வந்த மாத்திரத்தில் சஜ்தாவோட சஜ்தாவாக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது சஜ்தா சஹு செய்ய வேண்டும். காரணம், முதல் ரக்காத்திலே செய்ய வேண்டிய அந்த சஜ்தா சற்று தள்ளி போய்விட்ட காரணத்தினாலே நாம் செய்வோம். அதே போன்றுதான் தொழுகையிலே தஷஹுத் இருப்பு இருக்கிறது அல்லவா, அது வாஜிப். நாம் எடுத்த மாத்திரத்திலே சொன்னோம். தஷஹுத் இருப்பு இல்லாமல் 3ஆம் ரக்காத்துக்கு ஒருவர் வேகமாக எழுந்து விட்டார் என்று நன்கு நின்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எழும்போதே நினைப்பு வருகிறது, அப்படியே அமர்ந்து விட்டால் அவர் தப்பித்து விட்டார், சஜ்ஜா சஹு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவர் எழுந்து நின்று விட்டார், 3ஆம் ரக்காத்தில் எழுந்து நின்று விட்டார் என்றால் திரும்ப அவர் வர வேண்டியதில்லை. தஷஹுதுடைய இருப்புக்காக வேண்டி, அத்தஹியா இருப்புக்காக வேண்டி வர வேண்டியதில்லை. 3 ரக்காத் தொழுகையா இருக்கலாம், அல்லது 4 ரக்காத் தொழுகையா இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும், அப்படியே 3ஆம் 4ஆம் ரக்காத்திலே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசி சஜ்ஜா சஹு செய்தால் போதுமானது. காரணம், அது தஷஹுத் இருப்பு இருக்கிறதே, அது வாஜிபாக இருக்கிறது. எனவே தஷஹுத் இருப்பும் முக்கியம், தஷஹுதிலே நாம் ஓத வேண்டியதை ஓதுவதும் முக்கியம், அதுவும் வாஜிபு தான். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் என்று ஓதுகிறோமா இல்லையா, அதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஒருவர் அமர்ந்து எதையோ நினைத்து கொண்டே இருந்து விட்டார், ஞாபகம் இல்லாமல் நினைத்து கொண்டே இருந்து விட்டு அப்புறமாக ஓதாமலேயே 3ஆம் ரக்காத்துக்கு எழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சஜ்ஜா சஹு செய்ய வேண்டும். அத்தஹியாத் அவர் ஓதவில்லை. இருப்பு எப்படி வாஜிபோ அதே போன்று அந்த இருப்பிலே, அந்த முதல் அத்தஹியாத் இருப்பிலே ஓத வேண்டிய அந்த தஷஹுத் இருக்குது. அஷ்ஹது அல்லா இல்லாஹ் நம்ம ஓதுகிறோம் அல்லவா, அத்தன் தஷஹுத் என்று கூறுகிறார், அதுவும் கூட வாஜிபு தான். அதே போலதான் வித்ர் வாஜிபு நாம் தொழுகிறோம். வித்ர் வாஜிபு நாம் தொழுகிற போது
குனூத்து வாஜிபாக இருக்கிறது. குனூத் அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக வ நஸ்தஹ்தீக வ நத்தூபு இலைக என்று ஓதுகிறோம் அல்லவா. குனூத்து நமக்கு தெரியாவிட்டால் அந்த துவா, அது ஒரு துவா தான். அந்த துவா தெரியாவிட்டால் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அல்லாஹும்ம மக்ஃபிர்லி என்று ஓதுகிறோம், அல்லது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுகிறோம். இயன்ற மட்டும் அந்த குனூத்தை நாம் மனப்பாடம் செய்து கொள்ளவே. எத்தனையோ விஷயங்களை நாம் மனப்பாடம் பண்ணுகிறோம், மெமரியில வைத்திருக்கிறோம். அது கூட வாஜிபு தான். ஒருவர் குனூத் ஓதுவதை விட்டு விட்டார் என்றால் ருக்குவுக்கு முன்னாடி ஓத வேண்டும். வித்திருவாஜிபு தொழுகிறோம் 3 ரக்காத், 3ஆம் ரக்காத்துல அல்ஹம் துணை சூறாவெல்லாம் ஓதுகிறோம். ஓதிய கையோடு தக்பீர் கட்டி நாம் குனூத்து ஓதுகிறோமா இல்லையா? குனூத்து ஓதாமல் விட்டு விட்டோம் என்றாலும் கூட அது அப்பவும் சஜ்ஜா சவு செய்ய வேண்டும். மட்டுமல்ல, தக்பீர் சொல்லாமல் ஓதினாலும் கூட சஜ்ஜா சவு செய்தார்கள். ஒருவர் அல்ஹம்து துணை சூறா ஓதிய கையோடு அல்லாஹ் அக்பர் என்று கட்டாமலேயே அவர் குனூத்து ஓதினார் என்றால் தக்பீர் விடுபடுகிறது அல்லவா. அந்த தக்பீர் வாஜிபாக இருக்கிறது, அது சுன்னத்தல்ல. மற்ற தக்பீர்கள்லாம் நம் எழும்போது, நிமிரும் போது, குனியும் போது சொல்லுகிற தக்பீர் எல்லாம் அது சுன்னத்தல். ஆனால் குனூத்துக்காக நாம் சொல்லுகிற அந்த தக்பீர் இருக்கிறதே அது வாஜிப். தக்பீரை விட்டாலும் கூட சஜ்ஜா சவு செய்தாக வேண்டும். அதே போல் நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஜஹரி தொழுகை இருக்கிறது, சிர்ரி தொழுகை இருக்கிறது, சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையும் இருக்கிறது இமாம். அதே போன்று மெதுவாக லுஹர் அசரிலே நாம் மெதுவாகத்தான் ஓதிக்கொள்கிறோம். மக்ரிப் இஷா ஃபஜ்ரிலே சத்தமிட்டு, மக்ரிப் இஷா ஃபஜ்ர் தொழுகையிலே ஒருவர் மெதுவாக தொழுதார் என்றால், அதாவது இமாம் தொழு வைக்கக்கூடியவருக்கு தான் சட்டம் வரும். மெதுவாக தொலை வைத்து விட்டார் என்றால் அவர் சஜ்ஜா சவு செய்ய வேண்டும். தொழுகை கூடாமல் தொழுகை கூடிவிடும், சஜ்ஜா சவு மூலமா தொழுகை கூடிவிடும். அதே போன்று லுஹர் அசரிலே ஒருவர் சத்தமிட்டு கிராத் ஓதி விட்டார் என்றால் அதற்கு பின்பு நினைவு வருகிறது, பின்னாடி உள்ளவர்கள் தக்பீர் சொல்லி தஸ்பீர் சொல்லி உணர்த்துகிறார்கள், இது லுஹர் அசர் நீங்க கிராத்து ஓதுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. உணர்த்தி அவர் ஸ்டாப் பண்ணி விட்டார் என்றால் அவர் சஜ்ஜா சவு செய்ய வேண்டும், இமாம் சஜ்ஜா சவு செய்ய வேண்டும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இமாம் தொழுகை நடத்துகிறது, இமாமும் மனிதர்கள் ஒரு மனிதர் தானே, அவருக்கும் சில சமயங்களில் மறதி ஏற்படுகிற போது பின்னாடி உள்ளவர்கள் சுபஹானல்லா என்று ஒரு சவுண்ட் கொடுக்க வேண்டும். சுபஹானல்லா அல்லாஹ் அக்பர் என்று ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்தோம் என்றால் இமாம் உஷாராகுவார், ஏதோ நாம் தவறு செய்திருக்கிறோம், ஹத்தாவில ஈடுபட்டிருக்கிறோம் என்று தம்முடைய ஹத்தாவை, தம்முடைய தவறை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே சப்தம் இல்லாமல் ஓத வேண்டிய தொழுகையில சப்தமிட்டு ஓதினாலோ, சப்தமிட்டு ஓத வேண்டிய தொழுகை, அதற்கு சலாத்து ஜஹரியா என்று கூறுவார்கள், மக்ரிப் இஷா ஃபஜ்ருக்கு மெதுவாக ஓதிவிட்டாலோ சஜ்ஜா சவு செய்தாக வேண்டும். இறுதியாக தஷஹுத் இருப்பு இருந்து விட்டோம். தஷஹுத் இருப்பு இருந்தது முதல் அத்தஹியாத்து 3 ரக்காத் தொழுகையா இருக்கலாம், 4 ரக்காத் தொழுகையா இருக்கலாம். முதல் இருப்பில நாம் எந்த அளவுக்கு ஓத வேண்டும்? அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதிவிட்டு நாம் 3ஆம் ரக்காத்துக்கு இருந்து விட வேண்டும். சலவாத்து ஓதக்கூடாது. காரணம், தொழுகைக்கு ஒரு வரம்பு இருக்குது. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். மாணவர்களிடத்திலே நாம் எச்சரிக்கை செய்வது உண்டு, ஏன்பா பாடத்துக்கு லேட்டா வர்றேன், நான் பள்ளிவாசல்ல குரான் சரி ஓதிட்டு இருந்தேன், லேட்டா குரான் ஓதுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. பாட நேரத்துக்கு நீ பாடத்துக்கு வந்தாகணும். எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும்ப்பா நம்ம சொல்றது உண்டு. அதே போல தஷஹுத் இருப்புல தஷஹுத் அளவுக்கு தான் ஓதணும், சலவாத்து ஓதக்கூடாது. ஒருவர் சலவாத்தும் சேர்த்து ஓதிவிட்டார் என்றால், மறந்து ஓதிவிட்டார் என்றால், அல்லது சலவாத்தே ஓதவில்லை, அத்தஹியாத்து முடிச்ச கையோடு, தஷஹுத் முடிச்ச கையோடு 3ஆம் ரக்காத்துக்கு எழாமலேயே சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ நினைப்பு, ஏதோ ஞாபகம், மனுஷன் தானே, ஏதோ ஒரு நினைப்பு வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்புதான் உஷாராகிறாராக நான் 3ஆம் ரக்காத்துக்கு போக வேண்டும் என்று எழுகிறார். சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த நேரம் இருக்கிறது, ஒரு ருக்குனை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு ருக்கு செய்து விட முடியும், ஒரு சஜ்தா செய்து விட முடியும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கும்னால அவர் சஜ்தா செய்தாக வேண்டும். 2 பாயிண்ட்ஸ். ஒன்று, அத்தகையாத்து ஓதிய கையோடு முதல் இருப்பிலே சலவாத்து ஓதக்கூடாது, சலவாத்து கடைசி இருப்பில் தான் ஓத வேண்டும். ஒருவர் மறந்து சலவாத்து ஓதினாலும் சஜ்ஜா செய்ய வேண்டும். அதே போன்று அவர் சலவாத்தே ஓதாவிட்டாலும் கூட சற்று நேரம் அவர் அமர்ந்து உடனடியாக 3ஆம் ரக்காத்துக்கு எழாமல் சற்று கூடுதலான நேரம் அமர்ந்து அதற்கு பின்பு 3ஆம் ரக்காத்துக்கு எழுந்தாலும் கூட அவர் சஜ்ஜா செய்தாக வேண்டும். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இமாம் ஜமாத்தோடு தொழுகிற போது இமாமுக்கு மறதிகள் ஏற்படுமானால் இமாம் சஜ்ஜா சவு செய்கிற போது, இமாம் சஜ்ஜா சவு செய்கிற போது எல்லோருமாக சேர்ந்து சஜ்ஜா சவு. அதே சமயத்துல மாமும்களுக்கு, இமாம்களுக்கு பின்னாடி தொழக்கூடியவர்களுக்கு ஏதாவது சகு ஏற்பட்டால், மறதி ஏற்பட்டால் நீங்கள் சஜ்ஜா சவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறோம். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தொழுகிற போது மட்டும்தான் அதுல ஏதாவது இது போன்ற வாஜிபுகள் விடுபட்டால் அல்லது முன்ன பின்ன போகுமானால் சஜ்ஜா சஹு செய்ய வேண்டுமே தவிர, அவ்வாறு இல்லாமல் இமாமுக்கு பின்னாலே நீங்கள் தொழுகிற போது உங்களுக்கு இந்த வாஜிபுகள்ல ஏதாவது ஒரு வாஜிபு விடுபட்டு விட்டாலோ அல்லது முன்னுக்கு பின்னால் ஆகிவிட்டாலோ நீங்கள் சஜ்ஜா சஹு செய்ய வேண்டியதில்லை. இமாம் சலாம் கொடுப்பதோடு தாங்களும் சலாம் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற சட்ட நுணுக்கங்களை தெரிந்து நாம் செயல்படுவோம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிது அவரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.